நெல்லையில தந்தை மற்றும் அவரது 5 வயது குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த சம்பவத்தின் பின்னணி, மேலும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு, அது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் வீரநல்லூர் அடுத்த மூலச்சி பகுதியில காளிமுத்து இருசக்கர வாகனத்தில் சென்ற போது கார் மோதி விபத்து ஏற்படுத்தி கொலை சம்பவம் நடைபெற்றது. இதுல காளிமுத்து மற்றும் அவரது 2வது மகன் 5 வயது மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வீரநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த சம்பவம் தொடர்பான பல தகவல்களையும் சேகரித்து பல்வேறு நபர்களிடமும் விசாரணை தற்போது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். மொத்தமாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடந்து வருகிறது. சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த தலை துண்டித்து எடுத்து செல்லப்பட்டு நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய சூழல்ல அப்பகுதியை சுற்றியுள்ள பகுதி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகள்லாம் ஆய்வு மேற்கொண்டு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் என சந்தேகிக்கக்கூடிய சிலரிடம் விசாரணையும் போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய பணியில தீவிரமாக போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த அவரது மூத்த மகன் 15 வயது மூத்த மகன் தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடந்து வருகிறது. அவருக்கும் தேவையான சிகிச்சை வழங்க மருத்துவக் கல்லூரி முதல்வர் தரப்புல பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த கொலை சம்பவத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருப்பார்கள் என கண்டறியப்பட்டு இந்த கைது நடவடிக்கை இன்று மாலைக்குள் அனைவருமே கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.